கொண்டு சிமெண்ட் ரோடு கொண்டு வந்து அதை வந்து கொண்டு வான்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஜெயிச்சதை என் கண்ணு நீங்க சொல்றீங்க. அது உங்களுக்கு அப்ப உங்களை மதிக்கலையா? என்ன மதிக்கலையா? சரி, உங்களையும் மதிக்கலையா? இப்ப எதுக்காக பாரடியில பாராட்டை போனவங்க மக்களுக்கு அந்த சொல்றேன். நம்முடைய பகுதி மாநகர பகுதி நமது சாலை அதெல்லாம் நம்ம உடனே அதை செய்யணும். செஞ்சாங்க. என்னன்னா ஒரு விஷயத்த சொன்ன உடனே நமக்கு அலட்சியமா இருக்காங்க எல்லாருமே. பாத்தீங்கன்னா இது சின்ன விஷயம் தானே, இது எதுக்கு போட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு பாலம் உடையிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த வெள்ளத்துல பாலம் அடிச்சு உடைஞ்சிடும். அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு எல்லாரும் போராட்டம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாரும் அங்க போய் நிற்பாங்க. அந்த அளவுக்கு விட மாட்டோம். கண்டிப்பான முறையில நம்மளுடைய பணியில இருந்து செய்யணும். இந்த ரோடு கூட சிமெண்ட் ரோடு அவங்க எஸ்டிமேட் போட்டு வச்சிருக்காங்க. வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு ஒருக்க ஏதாவது ஒரு வேலையை செய்வோம். சும்மா 15 வாரம் ஏதாவது ஒன்று விடுவோம் பார்க்காங்களா? இல்லை எப்படி வந்து மற்ற வேலைகளும் செஞ்சுட்டு இருக்காங்க, யாருக்கும் ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? இப்படி புறக்கணிக்கிறாங்களா? மோட்டர்லாம் நல்லா இருக்கு. இந்த மோட்டர் மாட்டி டேங்க் வச்சுட்டோம்னா அது கடைசி அவுட் அந்த மட்டையை செஞ்சிடலாம். ஆனா இந்த பாலம் சொல்றது அது நீர்நிலையில வருது. நீர்நிலையில என்னன்னா நீர்நிலையில வரும்போது நம்ம பொதுப்பணித்துறையில வரா செஞ்சு கொடுக்கணும். இல்ல நான் பீடபிலிட்டிக்கு அதனால என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ஓசி தரணும்னு சொல்லிட்டாங்க. உங்க கார்பரேஷன் வந்து இது பண்ணாங்கன்னா இங்க வந்து ஜெய் எஸ்டிமேட்டே போட மாட்டேங்கிறாரு. அப்ப அந்த காலத்துக்கு கிட்டத்தட்ட 6 மாசமா அது உடஞ்சு போகணும் வெயிட் பண்றாங்களா? எதுக்காக வெயிட் பண்றாங்க? இப்ப என்னன்னா பாலம் இடியில வரைக்கும் வெயிட் பண்ணி இடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து எல்லாரும் போராட்டம் பண்ணி கெட்ட தலைவருக்கு கெட்ட பேர் உண்டு பண்ணி அதுக்கப்புறம் தான் சரி பண்ணுவாங்க. அந்த வார்த்தை நீங்க இப்போ அதிகாரிகள்ட்ட நம்ம வந்து ஒரு இதை இன்ஃபார்ம் பண்றோம். இன்ஃபார்ம் பண்ணி அதை அவங்க செய்யலைன்னா திருப்பி நம்ம தலைமைக்கு தான் கெட்ட பேரு. ஒரு தடவையும் நம்ம வந்து நிர்வாகத்துக்கு கெட்ட பேர் வராத அளவுக்கு அது நம்ம டிபார்ட்மெண்ட் ஒருவேளை